குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்க போறோம். h1 plus c1 square by 2 plus g z1 plus q dot equal to h2 plus c2 square by 2 plus g z2 w dot இருக்கு. ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து கோல்டு ஃப்ளூயிட் வந்து வருது அப்படின்னா எந்த ஃப்ளோவில் வருதோ அதே ஃப்ளோவில் தான் கடைசி வரைக்கும் அப்படியே போகும். ஹாட் ஃப்ளூயிட் வருதுன்னா அது போகும்போது அதே இது தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃப்ளூயிட் வந்து இனிஷியல் என்தால்பி வந்து h1 இருந்ததுன்னா, ஹாட் ஃப்ளூயிட் இனிஷியல் என்தால்பி h2 இருந்ததுன்னா, எக்ஸிட்டில் போகும்போது என்தால்பி கோல்டு ஃப்ளூயிடுக்கு h3, ஹாட் ஃப்ளூயிடுக்கு h4. ஸோ mc h1 plus mh h2 equal to mc h3 minus mh h4 அப்படின்றது தான் வந்து இதோட ஈக்குவேஷன். ஸோ நம்ம கோல்டு ஃப்ளூயிடை ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா mc open the bracket h1 minus h3 equal to mh open the bracket h4 minus h2 அப்படின்னு எடுத்துக்கலாம். m1 mc h1 minus h3 equal to mh h4 minus h2. ஆனால் இது போட்டிங்கன்னா இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூ வரும், இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூ வரும், கேன்சல் ஆகிடும். நம்ம கரெக்டாக புரிதல் அதிகமாக இருந்து வச்சிங்களேன், கோல்டு ஃப்ளூயிடுக்கு வந்து என்தால்பி கண்டென்ட் வந்து ஆட் ஆகும். கோல்டு ஃப்ளூயிடுக்கு வந்து என்தால்பி கண்டென்ட் ஆட் ஆகும். ஸோ h3 முன்னாடி போட்டுக்கலாம். இங்கே h2 ஹாட் ஃப்ளூயிடுக்கு என்தால்பி வந்து கம்மியாகும். ஹாட் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆக போகிறான்னா ஆறி போவான். சூடாக இருக்கவன் ஆறி போவான், சில்லுன்னு இருக்கவன் சூடாகும். சில்லுன்னு சூடாகிறான், இவன் வந்து ஆறி போயிட்டான். ஸோ வந்து அதனால தான் நெகட்டிவ் வந்து ரெண்டு பக்கம் மேனேஜ் பண்ணிட்டா. இது இன்ஃபரன்ஸ் வந்து பெஸ்ட் இன்ஃபரன்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கான ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கான ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.